நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். இந்த 5வது நாள் சிலுவை தியானத்திற்கு ஆதாரமாக இந்த வசனத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, அங்கே சுற்றியிருந்தவர்கள் அவர் என்ன சொன்னார் என்பதை நினைக்கிறார்கள். தேவாலயத்தை இடித்து கட்டுவேன் என்று சொன்னார். அதை நினைக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனே ஆனால் சிலுவையில் இருந்து இறங்கி வா. பாருங்க, இந்த சிலுவையை நாம் பார்க்கிற பொழுது அவரை நாம் பின்பற்றி வர விரும்பினால் நம்மை வெறுத்து நம் சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும் என்பதாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். அவரை நாம் பின்பற்றி வர விரும்பினால் நம்முடைய சிலுவையை சுமக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும் என்று முதலில் நமக்கு சொல்லப்பட்டது. தம்முடைய சீஷர்களை அவர் பார்த்து சொல்லுகிறார், தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுகிறவன் சீஷனாயிருப்பான், அவன் தான் என்னை பின்பற்ற முடியும். அடுத்து சொல்லுகிறார், அவர் தன்னையே சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார். இயேசு தன்னைத்தானே சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். நேற்றைய தினத்தில் ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை உங்களுக்கு சொல்லி இருப்பார்கள். நாம் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு விசுவாசி நாம் சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறோம். இன்றைக்கு சிலுவை தியானம் நமக்கு சொல்லுவது என்ன என்றால், சுற்றி நின்ற ஜனங்கள் அவரை தூஷித்தார்கள். சிலுவையிலிருந்து இறங்கி வரும்படி சொல்லி தூஷித்தார்கள். தூஷித்தவர்கள் மத்தியில் நீங்கள் இயேசுவை போற்றுகிறீர்களா, புகழுகிறீர்களா, விசுவாசிக்கிறீர்களா, வாழ்ந்து காட்டுகிறீர்களா என்பது உங்களுக்கு வருகிற கேள்வி. அல்லது நீங்களும் அவரை நிந்திக்கிற தூஷிக்கிற அந்த கூட்டத்தில் இருக்கிறீர்களா? சிலுவை உங்களுக்கு என்னவா இருக்கிறது? சிலுவையில் அவரை பார்த்தவர்கள் அவரை தூஷித்தார்கள் என்பதாக சிலுவை தியானம் நமக்கு இன்றைக்கு சொல்லுகிறது. நாமும் நிறைய நேரம் நம்முடைய கஷ்டங்களை வைத்து, ஐயோ ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார், ஆண்டவர் என்னை மறந்து விட்டார் என்று புலம்புகிறோம் அல்லவா? அதெல்லாம் தூஷிக்கின்ற காரியங்களில் அந்த பட்டியலுக்குள்ளே போய்விடுகிற காரியங்கள். ஆகவே இதுவரை ஆண்டவரை அப்படி நாம் ஏதாவது சொல்லியிருந்தால், குறை சொல்லியிருந்தால், ஆண்டவருக்கு ஆண்டவரே என்னை மன்னியும், நான் சிலுவையில் உம்மண்டை நெருங்கி வருவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து சிலுவையை ஏற்றுக்கொண்டார். நாமும் நம்மை ஒப்பு கொடுத்து அவருக்கு அருகாமையில் செல்ல நம்மை அர்ப்பணிப்போம். அவர் கர்த்தர் நமக்கு பெரிய கிருபைகளை தருவார், நன்மைகளை தருவார். தொடர் தியானத்தில் நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை படித்து வந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் தியானிக்க போகின்ற வேத பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம். 2ஆம் அதிகாரத்தில் நாம் இந்த நாளின் தியானத்துக்கு என்று 33ஆம் வசனத்திலிருந்து 47ஆம் வசனம் வரை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த பகுதியை நீங்கள் படித்துவிட்டு வந்திருப்பீர்கள் என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன். யாராவது ஒருவர் 36, 37, 38 ஆகிய 3 வசனங்களை வாசித்து உதவுவீர்கள் என்றால் அது பிரயோஜனமாக இருக்கும். சத்தமாய் ஒருவர் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:36 38 வரை. பிரியமானவர்களே, இங்கே பேதுரு நின்று பேசுகிறார். நேற்றைய தினத்தில் பேதுருடைய பிரசங்கத்தை நீங்கள் ஒருவேளை தியானித்திருப்பீர்கள். பேதுருவின் பிரசங்கம் ஒரு நல்ல பிரசங்கம். பேதுருவின் பிரசங்கம் 3000 பேர் ரட்சிக்கப்படுவதற்கு உதவின முதல் பிரசங்கம். பேதுரு பிரசங்கித்த அந்த பிரசங்கத்தை நாம் அறிந்திருப்பது அவசியம். பேதுருவின் பிரசங்கத்தை இன்றைக்கு நிறைய பிரசங்கியார்கள் பிரசங்கித்து அதனாலே அதிக பலனை காண்கிறார்கள். இந்த பேதுருவின் பிரசங்கம் அன்றைக்கு செய்த ஒரு காரியத்தை இன்றைக்கு நான் உங்களுக்கு இந்த அதிகாலை வேளையில் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பேதுரு பிரசங்கித்த பொழுது
அவர் எழுந்து நின்று 12 கூட பேச ஆரம்பித்த பொழுது பேதுரு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேலரே, நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லுகிறார். பாருங்க, இந்த பேதுருவை கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா மத்தேயு நற்செய்தி நூலில் இந்த பேதுருவை நீங்கள் பார்க்கிற பொழுது, இந்த பேதுரு யூதர்களுக்கு பயந்ததினால், அங்கே இருந்த பிரதான ஆசாரியர்களுக்கு பயந்ததினால், அங்கே இருந்த வேத பாரகருக்கு பயந்ததினால், ஏன் பிலாத்துவின் அரண்மனையில் வேலை செய்கிற ஒரு பெருக்குகின்ற ஒரு பெண்ணுக்கு பயந்ததினால் பேதுரு என்ன பண்ணாரா? இயேசுவை எனக்கு தெரியாது, அவரை எனக்கு தெரியவே தெரியாது, நான் அவரோடு இல்லை, அவரை சபிக்கவும் சொல்லுங்க சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். அவரை எனக்கு தெரியாது என்று சொன்னதோடு நிறுத்தல, சபிக்க ஆரம்பித்தானாம். கூடவே இருந்த ஒரு மனிதன், 3.5 வருடங்கள் அவரோடு நடந்தவன், பேதுருவோடு உரிமையோடு பேசினவன், இயேசுவோடு உரிமையோடு பேசின பேதுரு, இயேசுவோடு அவர் சென்ற எல்லா இடத்திற்கும் சென்றவன் இந்த பேதுரு. வேதாகமத்தில் ஒரு இடம் கூட பேதுரு இல்லாமல் இயேசு போனதா இல்லை. அவர் தனித்து ஜபிக்க போனார், அங்கேயும் பேதுரு கீழே இருந்தார். அவர் மலை மேலே ஜபிக்க போனார், அங்கேயும் பேதுரு இருந்தார். இயேசு மறுரூப மலைக்கு போனார், அங்கேயும் பேதுரு கூட இருந்தார். கூடவே இருந்த ஒரு மனிதன் இயேசுவை எனக்கு தெரியாது என்று சபித்தான், சத்தியம் பண்ணினான். யோசித்து பாருங்க, எதனால் இது நடந்தது? அந்த வேலைக்காரி சொல்லுகிறார், நீ அவரோடு இருந்ததை நான் பார்த்துருக்கேன், நான் கூட அன்னைக்கு ஒரு நாள் வந்தேன்யா, 5000 பேருக்கு அப்பம் மீனெல்லாம் கொடுத்தாரு, நானும் வந்து வாங்கினேன், நீ தான் கொண்டு வந்து எனக்கு கொடுத்த. அந்த பெண் சொல்லுகிறாள். ஆனால் பேதுரு சொல்லுகிறார், நோ நோ நோ, எனக்கு அவர் தெரியாது, நான் அந்த கூட்டத்தில் இல்லை. இன்னொருத்தி சொல்றா, உன் வாய்ஸ், நீ பேசுற ஸ்டைல் சொல்லுது நீ அவரோடு இருந்தவன். உலகமெல்லாம் சொல்லுது, உன்னை பார்த்தா தெரியுது நீ அவனோடு இருந்தவன். ஆனால் இவன் சொல்றான், எனக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை. இல்லை, நான் இல்லை அந்த ஆளு. எதற்காய்? பயந்ததினால். இவன் இந்த பேதுரு தான் அதே இஸ்ரவேலர் முன்பு, அதே எருசலேம் பட்டணத்தில், அதே பிரதான ஆசாரியர்கள் வேதபாரர்கள் அவரை பின்பற்றி செல்லுகிற இஸ்ரவேலர், இந்த யூத ஜனங்கள் இருக்கிற அந்த கூட்டத்தில் பாருங்க 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்களாம். அப்போ அங்கே இருந்தவங்க எத்தனாயிரம் பேர் இருந்திருப்பாங்க? யோசிச்சு பாருங்க. இருந்த கூட்டத்தில் 1/3 ரட்சிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னீங்கன்னா அங்கே 9000 பேர் இருந்திருப்பார்கள். பேதுருவும் 11 அப்போஸ்தலரும் வந்து நிற்கிறாங்கன்னு போர் படை தளபதிகள் வந்திருப்பார்கள், போர் சேவகர்கள் வந்திருப்பார்கள், அதிகாரிகள் வந்திருப்பார்கள், எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாரும் இருக்கிற அந்த இடத்துல பேதுருவினுடைய செய்தி 37ஆம் வசனம் சொல்லுகிறது. அந்த செய்தி அவர் கேட்டபோது, வாசிங்க அப்போஸ்தலர் 2:37, இந்த செய்தி அவர் கேட்டபோது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி, பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கிற பொழுது எப்படி அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம்? இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறாரே, நான் ரட்சிக்கப்பட்ட புதிதில் ஆண்டவர் பேசுகிறார் என்று ஊழியக்காரர்கள் அநேக காரியங்களை சொல்லுவார்கள், பாவத்தை குறித்து சொல்லுவார்கள், மீறுதல்களை குறித்து சொல்லுவார்கள். எனக்கு நன்றாய் நினைவிருக்கிறது, மனம் கசந்து அழுத நேரங்கள் உண்டு. ஐயோ, நான் இந்த பாவத்தை செய்து விட்டேனோ, இந்த பாவம் என் வாழ்க்கையில் இருக்குதோ, இந்த பாவம் என்னை விட்டு நீங்குமோ நீங்காதோ என்று பரிதபித்த நாட்கள் உண்டு. என்னை ஆண்டவர் குத்துகிறார், என்னை உணர்த்துகிறார் என்று சொன்ன நேரங்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை விசுவாசிகளுக்கு நேராக வருகிற பொழுது, இன்றைக்கு விசுவாசிங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த பாஸ்டர் என்னையே பாயிண்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கு விசுவாசிகள் மத்தியில் இருதயத்தில் குத்தப்படுகிற உணர்வடைகிற ஒரு நிலை இல்லாமல் போயிருக்கிறது. அது பிசாசுடைய கிரியையாக நான் பார்க்கிறேன். அன்றைக்கு பேதுரு பேசின பொழுது கேட்டவர்கள் பேதுருவுக்கு எதிராய் செயல்பட்டவர்கள் தான், இயேசுவுக்கு எதிராய் செயல்பட்டவர்கள் தான். அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி அவங்க கேட்கிறாங்க, பேதுருவை மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே
நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? நீங்க எங்களுக்கு சொல்லுங்க. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் கேட்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அதை அறிவிப்பார். இந்த இஸ்ரவேல் கேட்குறாங்க, நான் என்ன செய்யணும்? சகோதரரேன்னு கூப்பிடுறாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யூதர்கள் தான் நிற்கிறாங்க. என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அடுத்த வசனத்தில் பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். இந்த லெந்து நாள் தியானத்தை ஆரம்பிச்சப்போ பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணுவார், பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுப்பார் என்பது சொல்லப்பட்டதாக நாம் தியானித்தோம். இன்றைக்கு பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். எப்போ பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள்? அந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவமன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். மனம் திரும்புதலை குறித்து இங்கே பேதுரு பேசுகிறார். நீங்கள் மனம் திரும்புங்கள். மனம் திரும்ப வேண்டியதின் அவசியத்தை குறித்து சொல்லுகிறார். மனம் திரும்ப வேண்டியதின் அவசியம் ஒன்று இருக்கிறது. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் துன்மார்க்கன் கெட்டு போவது ஆண்டவருடைய சித்தம் அல்ல, அவன் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். தேவனுடைய விருப்பம் இது. நீங்க மனம் திரும்பணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இந்த மனம் திரும்புதல் என்பது ஒரு யூ டர்ன் போடுற மாதிரி. இட் இஸ் அன் அபவுட் டர்ன். நீங்க எந்த பாதையில போய்கிட்டு இருக்கீங்களோ அதுல இருந்து நீங்க அப்படியே ஃபுல்லா டர்ன் பண்ணணும். எதை பாதி திரும்பிட்டேன் மீதி அப்புறம் திரும்புறேன் இல்லை. மனம் திரும்புதல் என்பது உடைய நிலையை அப்படியே மாற்றுவது. நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னா தோசையை பெரட்டி போடுற மாதிரி உன் லைஃபே மாற்றப்பட்டு இருக்க வேண்டும். அதுதான் மனம் திரும்புதல். அந்த மனம் திரும்புதல் பேதுருவிடத்தில் காணப்பட்டது. நம்ம தூய பேதுரு ஆலயத்தை சேர்ந்தவர்கள் பேதுருவை பற்றி அப்படியே ஃபிங்கர் டிப்பில் நீங்கள் வச்சிருக்கணும். பேதுருவை குறித்து அவ்வளோ காரியங்கள் வேதாகமத்தில் இருக்கிறது. பேதுருவை குறித்து பேசிக்கிட்டே போகலாம். மணிக்கணக்கில், நாள் கணக்கில், வார கணக்கில், மாத கணக்கில். வேதாகமத்தில் பேதுருவுக்கு என்று அவ்வளோ ஒரு விசேஷித்த இடம் இயேசுவோடு நீங்கள் பார்க்க முடியும். இந்த பேதுருவின் ஆலயத்தில் இருக்கிறான். இன்றைக்கு மனம் திரும்புதலை பெற்றிருக்கிறோமா? எசேக்கியேல்ல நான் சொன்னேன், இது மனம் திரும்புதல் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஒவ்வொரு பாவியும் மனம் திரும்ப வேண்டும்னு அவர் விரும்புகிறார். அப்போ இயேசு என்ன சொன்னார்? மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா இயேசுவினுடைய முதல் பிரசங்கம். மத்தேயு 4, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இயேசுடைய பிரசங்கத்துடைய தலைப்பு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அப்ப இயேசு எங்கெல்லாம் போனாலும் அவர் பிரசங்கத்துக்கு ஒரே டைட்டில் தான், மனம் திரும்புங்கள். ஆமென், அல்லேலூயா. இயேசு மனம் திரும்பும்படி அழைக்கின்றார். இன்றைக்கு ஆதி திருச்சபையிலே ஒரு மனம் திரும்புதல் அந்த முதல் பிரசங்கத்திலே பேதுரு பிரசங்கித்த பொழுது உண்டாயிற்று. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் கேட்டார்கள். இயேசுவை குத்தினவர்கள், இயேசுவை சிலுவையில் அறைந்தவர்கள், இப்ப இயேசுவை நீங்க கொலை செய்தீர்கள், தேவன் அவரை ஆண்டவரும் கிறிஸ்துவுமாய் எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று பேதுரு அப்போஸ்தலரோடு எழுந்து நின்று சொன்ன பொழுது அவங்க கேட்கிறாங்க, நாங்க என்ன செய்ய வேண்டும்? இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக கேட்டாங்க. இப்போ பேதுரு சொல்றார், நீங்க மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெறுங்கள். மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கம். மத்தேயு 3:2 யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொன்னார். அப்ப மனம் திரும்புதல் ரொம்ப அவசியம். தேவன் அதை விரும்பினார், யோவான் பிரசங்கித்தார், இயேசு அதை பிரசங்கம் என்றார். லூக்கா புஸ்தகத்தில் நீங்க படிச்சீங்கன்னா வேதம் சொல்லுகிற மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். லூக்கா 15:7 நான் சொல்லுகிறேன்.
மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். மனம் திரும்புதல் ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவை. நீங்க மனம் திரும்பின அனுபவத்தோடு இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் வருகை தாமதிக்குது, வர்றேன்னு சொன்னாரியா, எவ்வளோ மாசமா, எவ்வளோ வருஷமா, எவ்வளவோ ஆண்டுகளாய், நூற்றாண்டுகளாய் சொல்லிட்டாங்க, இன்னும் வரலன்றாங்க. ஏன் வரலையா? 2 பேர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. நாங்க சொல்றாரு, தாமதிக்கிறார் என்று கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி அவர் நீடிய பொறுமையுள்ளவராய் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி, அந்த வார்த்தையெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வைங்க. நீங்க மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த மனம் திரும்புதலை குறித்து பேசணும்னா அது ஒரு பெரிய செய்தி. இந்த 15 நிமிடத்தில் நான் அதை பேசுவது கடினம். ஆனால் மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீங்கள் மனம் திரும்பி இருக்கிறீங்களா பிரதர், சிஸ்டர்? நீங்கள் மனம் திரும்பி இருக்கீங்களா? இந்த 2 நாட்களில் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்பி கர்த்தரை விசுவாசிங்க. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருகிற பொழுதெல்லாம் ஆண்டவர் உங்களோடு பேசுகிற பொழுது உங்களுடைய இருதயத்தில் குத்தப்படுகிற அனுபவம் உண்டானால் மனம் கசந்து அழுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல மாடல் யாருன்னா 2 சீஷர்கள். 2 சீஷர்களை உதாரணமாக வைத்துக்கோங்க. ஒரு சீஷன் மனங்கசந்து அழுதான், அழுது விட்டு தான் வாங்கின பணத்தை திருப்ப கொடுத்தான். பாருங்க, அவன் செஞ்ச பாவம் பணத்துக்கு இயேசுவை விலை பேசினது. இப்போ அந்த பணம் கையில் இருக்கு. அவன் மனங்கசந்து அழுதான், பணத்தை திருப்பி கொண்டு போய் யார்கிட்ட வாங்கினான்னு அவன்கிட்ட கொடுக்குறான். இதை வச்சுக்கோ, அவரை விட்டுருப்பா. அவன் சொல்றான், அது ஓம்பாடு, எனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, அந்த காசை அவன் தேவாலயத்தில் கொண்டு வந்து விசிறி அடித்து விட்டு போய் நாண்டு கொண்டு செத்தான். இவன் ஒருவன் இயேசுவோடு இருந்தவன், இன்னொருவன் இயேசுவை தெரியாது என்று சபித்து சத்தியம் பண்ணி மறுதளித்தவன். அவன் இயேசுவை பார்த்து மனங்கசந்து அழுது அவன் சொல்றான், ஐயா, நான் இப்படி தப்பு பண்ணிட்டேனே என்று அவருடைய கிருபை இரக்கத்திற்காய் ஓடி வருகிறான். அவர்கிட்ட வந்து தஞ்சம் புகுந்து இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைத்து மனங்கசந்து அழுகிறான், தன்னை ஒப்பு கொடுக்கிறான். அவனை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிறார். 2 பேர்ட்டையும் ஒரு மனம் திரும்புவதற்கான வருத்தம் இருந்தது. 2 பேரும் மனம் கசந்தாங்க. ஆனால் ஒருவன் தன் சுயத்தில் தீர்மானம் எடுத்து போய்விட்டான், ஒருவன் இயேசுவண்டை வந்து சரணாகதி அடைந்து விட்டான். நீங்க யாரா இருக்க போறீங்க? ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறப்ப நல்லா இருக்கியா? ஆண்டவர் என் கூட பேசுறாரியா? ஆனா வீட்டுக்கு போனவுடனே உங்க சுயத்திலே நீங்கள் செயல்பட்டு சுயத்திலேயே போய் கொண்டு இருக்கிறீர்களா? அல்லது ஆண்டவரிடத்தில் சரணாகதி அடைந்து அவரை சார்ந்து வாழ, பரிசுத்த ஆவியானுடைய பலத்தோடு வாழ உங்களை அர்ப்பணிக்கிறீர்களா? கண்களை மூடுவோம், ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். தகப்பனே, நாங்கள் மனம் திரும்பி உடைய வசனங்களை ஏற்றுக்கொண்டு இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக உடைய சிலுவை அண்டை வர எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் மனமாற்றம் அடைந்த ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தருடைய நல்ல ஆவியானவர் எங்களோடு உடனிருந்து எங்களை வழிநடத்தியறலும். பேதுருவை போல மனங்கசந்து உடைய கிருபையை பற்றி கொண்டு உனக்கு சாட்சியாய் வாழ்வின் இறுதி வரை வாழ இந்த வார்த்தைகளை கேட்கிற உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். மனம் திரும்புதல் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.